இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம். அந்திரேயாவை குறித்து நம்ம தியானித்தோம். முதலில் வந்தவர் ஆனா பின்னால இருந்து மற்றவங்களை ஊக்கமளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அநேக நேரங்கள்ல இந்த உலக பிரகாரமான காரியங்களை மற்றவர்கள் நம்மை அறிந்திருக்கணும், அறியப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் செய்கிறவர்களா காணப்படுகிறோம். ஆண்டவருக்கான ஊழியமாகட்டும், உலக பிரகாரமான காரியமாகட்டும், எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும், இது நம்ம பிரபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறது. ஒருவேளை மனித இயல்பாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் சில நபர்களை என்ன செய்யறார் அப்படின்னா ஊக்கப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை ஊழியத்துக்கு தூண்டுதலாக இருக்கிறவர்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களுக்கும் ஆண்டவருடைய பார்வையில அவங்க ஆண்டவருடைய விளையர பெற்றவர்களாக தான் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அது யார் அப்படின்னு சொன்னா பர்னபா என்ன செஞ்சார் அப்படின்னா மறைந்திருந்து ஊக்கம் அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் செய்த காரியங்கள் மறைந்திருந்து மற்றவர்களை ஊக்கம் அளிக்கிறதாக காணப்பட்டது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 36-37 வசனங்கள்ல இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில மட்டும்தான் இந்த பர்னபாவின் பெயர் வந்திருக்கிறது. ஆனா அவர் செய்த ஊழியம் மற்றவர்களை ஊக்கப்படுத்தினது மிகவும் பிரயோஜனமாகவும், அநேகர் அதை ஆண்டவருக்கு எதுவாக ஆண்டவர் அண்டை வருவதற்கு எதுவாகவும் அது மாறினது அப்படின்றதுதான். ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது, அதிகமா பிரசங்கம் பண்ணினது கிடையாது. ஆனா அநேகரை மேடை பேச்சாளராகவும் பிரசங்கியாராகவும் சுவிசேஷராகவும் அவரை தூண்டுதலானவராக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இவரை குறித்து நம்ம தியானிக்கும் போது இவர் ஒரு உறுதியான ஊக்கமளிக்கிற நபராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அநேக சீஷர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப பயந்தார்கள். ஏன் அப்படின்னா சவுல் ஆண்டவரை ஆராதித்தவர்களை துன்பப்படுத்தினான், அவன் கொலை செய்தான். அப்படிப்பட்ட நபர் நம்மோட வாரார் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பயமாக தான் எல்லாருக்கும் இருந்தது. இது ஒரு மனித இயல்பான காரியமாக தான் காணப்படுகிறது. ஆனா இந்த பர்னபா என்ன செய்யறான் அப்படின்னா பவுல தைரியமா அழைத்து கொண்டு அப்போஸ்தலர்ல வருகிறான். இந்த ஊழியத்துக்கு, பவுலுடைய ஊழியத்துக்கு அடித்தளமாய் காணப்படுகிறான் இந்த பர்னபா. அவன் அவனுக்கு ஒரு ஊழிய பணித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த இடத்துல அவன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பர்னபா பவுலை அப்போஸ்தலர்ல கொண்டு வந்து விடுகிறான். அதன் பின்பு பவுலோடு சேர்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. பர்னபாவை அழைத்து ஊழியம் செய்யறதுக்கு பயன்படுத்தி ஊக்கம் அளித்தது யார் அப்படின்னு சொன்னா பர்னபா. இந்த பவுலை குறித்து நமக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஊழியர், அநேக நிருபங்களை எழுதினவர் அப்படின்னு சொல்லி மிகவும் பிரபலமான நபராய் காணப்படுகிறார், அறிமுகமான நபராய் காணப்படுகிறார். ஆனா இந்த பர்னபா அவருக்கு அடித்தளமாய் காணப்பட்டார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில பவுலை போல ஆண்டவர் பர்னபாவையும் பார்க்கிற நபராய் காணப்படுகிறார். நிறைய நேரங்கள்ல என்னால நிறைய காரியங்களை செய்ய முடியாது, நான் முடங்கி போய் காணப்படுகிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யார் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமா செயல்படுகிறார்களோ அவங்கள நீங்க ஊக்கப்படுத்தும் போது அதுவும் ஒரு ஊழியம். மறைந்திருந்து பின்புலத்துல இருந்து ஊழியம் செய்வதும் ஆண்டவருடைய பார்வையில விளையேற பெற்றதுதான். பவுல் எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாரோ அந்த ஆத்துமாக்களின் கணக்கு இந்த பர்னபாவின் கணக்கிலும் சேர்த்து கொள்ளப்படும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஏதாவது ஒரு காரியம் ஊழியக்காரர்களுக்காக நீங்க முன்னின்று செய்கிறீர்கள் அப்படின்னா அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அடுத்ததாக பார்க்கும்போது இவன் பரிசுத்த ஆவியால நிரம்பின ஊழியனாய் காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:22 வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகியாவுல ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பர்னபாவை என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அவனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவன் நல்லவன், அவன் விசுவாசத்துல உள்ளவன், பரிசுத்த ஆவியினால நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை ஆண்டவருக்கு
தேவனுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக, அப்படி ராஜ்யத்துக்கு நேராக இழுத்து வருகிற கருவியாக அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பவுலையும் அந்த ஊழியத்துல அந்தியோகியாவில் அவன் பவுலை போய் கூட்டிட்டு வந்து இணைத்து கொள்கிறான். அவங்க இணைந்து பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. அந்த இடத்துலதான் சீஷர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் என்ன செய்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்காக அவன் என்ன செய்யறான்? ஊழியம் செய்கிறான். பரிசுத்த ஆவினால் நிறையப்பட்டவனாய் காணப்படுகிறான், நல்லவனாய் காணப்படுகிறான், அவன் வந்து விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிகவும் பிரபலம் ஆகாத நபராய் இருந்தாலும் இவனுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட்டது. ஆண்டவருக்காய் அநேகரை ஆண்டவருக்கு நேராக இழுத்து கொண்டு வந்தான். இதே போல நாம் அறியப்படாதவர்களாய் ஒருவேளை நம்ம ஒதுங்கி இருக்கிறவர்களாக காணப்பட்டா கூட நம்மால யாரெல்லாம் ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர முடியுமோ அந்த காரியங்களை நம்ம ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்தபடியாக மார்க்குவை அவன் என்ன செய்யறான்? ஊழியத்துல அவன் தூண்டுகிறவனாய் காணப்படுகிறான். மற்றவர்கள் மார்க்குவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத சூழ்நிலையில இவன் மார்க்குவை என்ன செய்யறான்? தூண்டி விடுகிறான். சுவிசேஷத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படியாக அவனோடு இணைந்து கொள்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால மார்க் என்ன பண்றாரு? பின்னாளில மார்க் எழுதின சுவிசேஷம் அவர் மூலமா இந்த சுவிசேஷத்தையே எழுதுறாரு. அது இன்றளவும் பேசப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ இதற்கு அடித்தளமாய் காணப்பட்டதும் யாரு அப்படின்னா பர்னபா. அப்போ அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய காரியங்களை பின்னாடி இருந்து செய்யறோம். ஒருவேளை நம்ம இதெல்லாம் செய்யறோம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பி கொண்டிருக்கிறீங்களா? நான் இந்தந்த காரியங்களை ஆண்டவருக்காக செய்யறேன், என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ணல, யாருமே என்னை அங்கீகரிக்கல, யாருமே என்னை பாராட்டல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் மூலமா யாரெல்லாம் ஆண்டவருடைய மந்தையில இணைக்கப்பட்டார்களோ, அவர்கள் மூலமா யாரெல்லாம் இணைக்கப்பட்டார்களோ அப்படி கணக்கெல்லாம் உங்களுடைய கணக்குல சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்றதுதான் இந்த பர்னபாவின் வாழ்க்கை மூலமா நம்ம கற்றுக்கொள்ளலாம். எட்வர்ட் கிம்பல் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாரு. அவர் வந்து 1800களில் அமெரிக்காவில் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தாரு. இவருடைய ஆத்தும தாகம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றாரோ ஒவ்வொரு மாணவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டிருந்தாரு. ஒரு ஷூ ஸ்டோர்ல ஷூ விற்கிற இடத்துல போய் ஒரு சிறுவனுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து என்ன செய்யறாரு? சொல்றாரு. அந்த சிறுவன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து பிரபலமான ஊழியக்காரனாய் மாறினார். அவர் வேறு யாரும் அல்ல, D.L. மூடி. அவர் பிரபலமான ஊழியர். அநேகர லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக இழுத்து கொண்டு வந்த கருவியாக இருந்தார். அநேகருக்கு D.L. மூடியை தெரியும், ஆனா எட்வர்ட் கிம்பலை பத்தி தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில D.L. மூடியும் எட்வர்ட் கிம்பலும் ஒண்ணுதான். ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மூலமா ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்துறாரோ அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நினைந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த பர்னபாவின் வாழ்க்கை மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது, அவர் வந்து பவுலின் ஊழியத்துக்கு ஒரு வித்திட்ட ஒரு அடித்தளமாய் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மார்க்குவை சுவிசேஷம் எழுதுகிறதற்கு தூண்டினவராக காணப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு விசுவாசத்தினால அநேகரை கர்த்தரிடத்துல சேர்த்து கொண்டார். இந்த காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார், உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிரபலமா இருந்துதான் ஊழியம் செய்யணும் அப்படின்றது அல்ல, மேடையில நின்றுதான் ஊழியம் செய்யணும் என்று அல்ல. சின்ன சின்ன காரியங்களை, என்னென்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறோமோ அந்த காரியங்களை உண்மை உத்தமத்தோடு செய்யும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராகவும் அதற்குரிய நன்மைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தர வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாள் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் பர்னபாவின் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை எப்படி உமக்காய் ஆண்டவரை மற்றவர்களை ஊக்கம் அளிக்கிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை பிரபலம் ஆகாதவர்களாய் காணப்பட்டாலும், எங்களை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாதவர்களாய் இருந்தாலும், நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில எங்களால் இயன்ற மட்டும் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தரலுங்க ஆண்டவரை. எங்கள் மூலமாய் அநேக ஊழியர்கள் எழுப்பும்படியான வல்லமைகளை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தரலுங்க, ஒருவர் மேலும் ஊற்றல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்திக்கிறோம். எங்களை ஆண்டவரே இயேசுப்பா முற்றிலுமா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.